ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நேற்று பார்த்தீங்கன்னா செமையான ஆஃப்டர்நூன் ரேலி செமையாக இருந்துச்சு. சூப்பர் மூமெண்டம், ஆஃப்டர்நூன் மூமெண்டம். எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கான ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் உருவாகி மார்க்கெட் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே, ரைட்டர்ஸ் மார்க்கெட் வெரி கேர்ஃபுல். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 24,550 உடைய கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 24,500 உடைய புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2000 குவான்டிட்டிஸ். கால் அண்ட் புட்ல சேமா 2000 குவான்டிட்டிஸ் ஆட் பண்றேன். இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் 24,500 ரேஞ்ச். இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிங் லெவல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இங்கிருந்து தான் எஸ்எல்என்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 500 தான் நேற்று எஸ்எல்என்டி பண்ணியிருக்கு. அந்த 500க்கு மேல இருந்து மார்க்கெட் வந்து கிராக் டவுன் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுவோம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அகைன் பிரைஸ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. காலோட ப்ரீமியம். அதுவே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சைடு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ரீடெஸ்ட் அகைன் ஒரு பும் மூமெண்டம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்மளோட வியூ பி சைடுக்கான வியூ, ஃபுட் சைடுக்கான வியூ ரெடியா இருக்கலாம். கன்ஃபர்மேஷன் தேவை. 130 லெவலுக்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் இருக்கணும். 130 லெவல் 130 லெவலுக்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் இருந்துச்சுன்னா இது போகக்கூடிய இடம் 169 வரையும் போகும். ரைட், ஃபுட்டுக்கான வியூ தான். ரெடி ஃபார் பி சைட். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குவான்டிட்டிஸ் ரெடி. ரைட், ஃபுட்ல 136 போயிட்டு இருக்கு. 136 ரைட். ரைட் பண்ணலாம். ஃபுட்ல ரைட் பண்ணலாம். ஏன்னா பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டான ரெஸ்டன்ட் ஏரியா. மார்க்கெட் ஆர்டர் நான் பை பண்றேன். மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ணியிருக்கேன். ஃபுட் சைடுக்கான என்ட்ரி. இதுவும் டிராப் பண்ணிச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது. லாங்கஸ்ட் கேண்டல் பண்ணணும். 2000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 3000 ப்ராஃபிட். அட்லீஸ்ட் எனக்கு 169 வரையும் இது போகணும். 9,000 8,000 ப்ராஃபிட்ஸ். சூப்பர். இது 24,459 வரையும் கீழே விழணும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20,000 ஆவது நமக்கு இன்கம் கிடைக்கணும். 6,000 7,000 8,000 வரையும் ப்ராஃபிட் கட்டிட்டு இப்போ பாருங்க, இது ஃபேக் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். திரும்பவும் நம்ம லாஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். அட்லீஸ்ட் இவன் பிரேக் அவுட் பண்ணானா இந்த ரேஞ்ச் ஆவது பிரேக் அவுட் பண்ணணும். 157 வரையுமாவது போகணும். 8,000 9,000 ப்ராஃபிட் கட்டிட்டு பாருங்க, அப்படியே இருக்கலாம். 3,000 லாஸ். 500 2,000 157 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் நமக்கு. அகைன் 7,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. செகண்ட் டார்கெட் 169 அகைன் 6,000 7,000 ப்ராஃபிட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் 15 to 20,000 ஆவது நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வரணும். 7,000 5 to 7,000 போயிட்டு இருக்கு. ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணான்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 10,000 அகைன் ப்ராஃபிட். ஓகே, 12,000 நம்ம எதிர்பார்த்த மாதிரி 24,451 லெவலில் தட போகுது. இப்போ 12,000 வரையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டியிருக்கு. 157 ரேஞ்ச் வரையும் நம்ம தொடரும். 9 8,000 கமான். ரொம்ப ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸே ஆகல. அந்த அளவுக்கான இன்க்ரீஸே ஆகல. 130 இருந்து 143 ஒரே 10 பாயிண்ட்ஸ் தான் மூவ் பண்ணிருக்கு. நம்ம என்ட்ரி 137ல கொடுத்துருக்கோம். 7,000 இது உடைச்சுன்னா பிளாஸ்ட் ஆகணும். இல்லைன்னா இது இந்த கேண்டல் ரிவர்ஸ் ஆயிடும். 9,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, 9,000 சூப்பர் சூப்பர். 11,000 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டல் வரணும். ரொம்ப 9,000 11,000 போயிட்டு இருக்கு.
ஸ்ட்ராங்கஸ்ட் பேரிஷ் கேண்டில் வச்சா நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆயிடும் 12,000. கமான் கமான், அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 வரணும். திரும்ப 10,000 9,000 போயிட்டு இருக்கு. 8,000 ப்ரீமியம் டிகே பண்ணிட்டான் பாருங்க. 12,000 வரையும் ப்ராஃபிட் காட்டிட்டு நமக்கு 5,000. ஃப்ரைடே மார்க்கெட்னா இப்படிதான் சார். ஃப்ரைடே மார்க்கெட் சதாய்க்கிற மார்க்கெட். ப்ரீமியம் இன்க்ரீஸே பண்ண மாட்டான், அதிகமா ஏறதை விட இறங்கி வைப்பான், டிக்ரீஸ் பண்ணுவான், டிக்ரீஸ் பண்ண வைப்பான். அகைன் 10,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும் பொழுது நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். 2,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் 15,000 வரணும். 11. கமான். இண்டெக்ஸ்ல பர்ஃபெக்டா மூவ் பண்ணிட்டு இருக்கு, ஆனா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல பாருங்க. இண்டெக்ஸ் 24,551 ரேஞ்சு தொட்டுடுச்சு. 12,000 அகைன். ஓகே ஓகே ஓகே, கமான் கமான் கமான். ஒரு நல்ல ஒரு மூமெண்டம். ஓகே கமான் கமான். 13,000 வரைக்கும் காட்டியிருக்கு. 13,148. இப்போ நம்மளோட ரிஸ்க் ரொம்ப கம்மி. 60,000 சூப்பர் 17 சூப்பர் அல்டிமேட். 17,000 வரைக்கும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு. 17,000 கரெக்டா பாருங்க. இண்டெக்ஸ்ல ரீச் பண்ணிட்டான், இண்டெக்ஸ்ல ரீச் பண்ணிட்டான். அப்படியே 148 ரேஞ்சாவது ரீச் பண்ணணும். பார்க்கலாம். 16 17 சூப்பர் 17. சின்ன ஒரு மூமெண்டம் தேவை. ஓகே, இண்டெக்ஸ்ல பர்ஃபெக்டா மூவ் பண்ணியிருக்கான், ஆனா பிரீமியம்ல அந்த பிளாஸ்ட் வந்து 17 18 சூப்பர் 18. அட்லீஸ்ட் 20 19 21 சூப்பர் 21 ரேஞ்ச். நம்ம 148 ரீச் பண்ண போது 21,000 வரையும் ப்ராஃபிட் கட்டி திரும்ப 15,000 வந்துட்டான். பாருங்க பிரீமியம் எந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நான் ஓவராலா 9,000 ப்ராஃபிட்ல இருக்கும், 8,000 9,000 ப்ராஃபிட்ல இருக்கும். 7,000 அகைன் 17 போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு கேண்டல் பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நம்மளோட ரிஸ்க் இப்போ 139ல இருக்கணும். நம்மளோட ரிஸ்க் 139. ஏன்னா நம்ம லாஸை ஹோல்டு பண்றோம், ப்ராஃபிட்ஸை ஹோல்டு பண்றது கிடையாது. ஓகே, இன்னைக்கு 15,000 என்னோட லாஸ் பார்க்கும்போது இதுக்கு கீழே வந்துச்சுன்னா எனக்கு காஸ்ட் தான். ஓகே, நான் 138ல நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டார்கெட் 148 to 159 இந்த ரேஞ்சை தொடரும். ஓகே, 20,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 24,000 சூப்பர் அல்டிமேட். 24,000 148ல கரெக்டா ரீச் ஆயிடுச்சு. சேஃபா இருக்கிறவங்க இங்க எக்ஸிட் ஆயிடுங்க, சேஃபா இருக்கிறவங்க இங்க எக்ஸிட் ஆயிடுங்க. நான் 157ல தான் எக்ஸிட் ஆகுவேன். ஓகே, 123 நல்ல ஒரு பூம் கேண்டல் வரணும். 24. ஓகே, நான் இதுக்கு கீழே எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 144ல எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 26,000 28,000 சூப்பர். 157 அக்யூரஸா ஹிட் பண்ணணும். அது 27,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 15,000. ஓகே, திரும்ப 144 வந்தாச்சு. இது 157 ஒன் டைம் அதை டச் பண்ணணும். ரைட், 26 27,000. ஓகே, கமான் நிஃப்டி கமான். ஒரு ஸ்பைக் போதும். ஓகே, அகைன் 22,000. எப்படி இருந்தாலும் நம்ம 20,000 லாக் பண்ணுவோம். இங்கிருந்து நம்ம எஸ்எல் கட் ஆனாலே 20,000 நம்ம லாக் பண்ணுவோம். ப்ராஃபிட்டை ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க, லாஸஸை ஷார்ட்டா கட் பண்ண பாருங்க. இதுதான் நம்மளுடைய மெத்தட்ஸ். ஓகே, 28,000. ஓகே சூப்பர். நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 35,000 காட்டியிருக்கு. 35,000 காட்டியிருக்கு. ஓகே சூப்பர். 157 அடைஞ்சு சொன்னேன். 37,000 39,000 அருமை சூப்பர். 40,000 41 41 44 45 47 48 எக்ஸிட் எக்ஸிட் 48ல எக்ஸிட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டான ஸ்கேல்பிங் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா 37,000 நம்ம ப்ராஃபிட் எடுத்துரும். அல்டிமேட்டான எப்படி இருந்துச்சு ஸ்கேல்பிங், நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயங்களும் நமக்கு லாஸ் வந்தா நம்ம 8,000 10,000 கிளாஸ் பண்ணுறோம். நான் இது வரையும் போகுன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப செகண்ட் டார்கெட் இது வரையும் போகுன்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் டார்கெட் 157 வரையும் போகுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கரெக்டா 157ல கரெக்டா அக்யூரேட் ஆயிருக்கா. இதுதான் சார் என்னோட லைவ் ட்ரேடிங் உடைய மிகப்பெரிய விஷயங்களே. அக்யூரசி, என்னுடைய கான்ஃபிடன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி மேல அந்த அளவுக்கான பிலீவ் இருக்கக்கூடிய ஒரு லைஃப். லைக் ஆன் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க் யூ so much. Guys, happy? 3 நாளா அடி பரவாயில்லையா? ஹாப்பி சார். Guys, மியூட் எடுத்திருக்கேன். சூப்பர் சார்.